வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் நடந்த கிராஜுவேஷன் கிராஜுவேஷன் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். அதில் பர்சன்டேஜ் டாபிக் இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம டாபிக் போகலாம். ஒரு நபரின் வருமானம் ஆண்டுதோறும் 15% அதிகரிக்கிறது. ஆரம்ப வருமானம் 70,000 என்றால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வருமானத்தை கணக்கிடுங்கள். ஸோ 2 வருஷம் கழிச்சு வருமானம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவரோட வருமானம் இனிஷியலாக வந்து 70,000 இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100. ஸோ இப்போ இதில் 2 வருஷம் அப்படிங்கும்போது மொதல் வருஷம் 15, அடுத்த வருஷம் 15. ஸோ 15 அந்த எக்ஸ்ஒய் வேல்யூ வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32.5 அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும். இந்த 32.5% அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆன வேல்யூ. ஸோ இனிஷியல் வேல்யூவோட கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000 இன்ட்டு இந்த 100 ப்ளஸ் 32.5 அப்படிங்கக்கூடியதை 132.5 பை 100 அப்படிங்கக்கூடியதை அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் அடி கொடுத்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம அடி கொடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது என்னங்கிறத பார்க்கலாம். இந்த 2 ஜீரோ வந்து இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 25 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 5035க்கு 5 மிச்சம் 3 தென் வந்து ஈரேல 14 14 3 17க்கு 7 இது 1 14 1 15க்கு 5 அடுத்து மொபைலில் 21 இது ஒரு 1 22 மிச்சம் 2 ஸோ 1 7 7 2 9 92,575 அப்படிங்கக்கூடிய ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் சி அப்படிங்கக்கூடியது கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Vibul spend a 55% of his income. If he saves 18,000, then his income is, அதாவது விபுல் தனது வருமானத்துல 55% செலவிடுகிறாரு. அவர் 18,000 ரூபாய் சேமித்தால் அவரது வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு சிம்பிளான ஃபார்முலா இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் பிளஸ் சேவிங்ஸ். அதாவது வருமானம் ஈக்குவல் டு செலவு மற்றும் சேமிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செலவு மற்றும் சேமிப்பு அப்படிங்கக்கூடியதுல பார்த்தீங்கன்னா வருமானத்தை வந்து நம்ம 100% எடுத்துக்கிட்டோம், செலவு வந்து 55% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடியது சேமிப்பாக இருக்கும். அப்போ 45% அப்படிங்கக்கூடியது தான் சேமிப்பு. 45% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 18,000. அதாவது இந்த சேமிப்பு அப்படிங்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா நமக்கு 18,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டு 45% தலைகளாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 18,000 இன்ட்டு 100 பை 45 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் 9ஆல் கிராஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே 2 இங்கே 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரிமைனிங் இந்த 5ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 4 கிடைக்கும். 20 இருக்கும், அந்த 4 கிடைக்கும். 400 இன்ட்டு 1000 40,000. ஸோ ஆன்சர் இஸ் டி அப்படிங்கக்கூடியதான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆன்சர் டிங்கிறதா வந்து என்ன இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், a person saves 30% of his income. If his expenditure is 840 rupees, then his income is, அவரோட வருமானம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவர் தனது வருமானத்தில் 30% சேமிக்கிறார். அவரது செலவு 840 எனில் அவரது வருமானம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்.
ஸோ இப்போ தனது வருமானத்தில் 30% சேமிக்கிறார். சரியா? அப்போ வருமானம் 100% வச்சுக்கிடுவோம். சேமிப்பு 30%னா செலவு எவ்வளோ இருக்கும்? 70% இருக்கும். இந்த 70% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தான் 840. ஸோ அப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிமைனிங் ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 840 சாரி எக்ஸ் ஈக்குவல் டு 840 இன்ட்டு 100 பை 70 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இந்த ஜீரோக்கு ஒரு ஜீரோ கிராஸ் பண்ணுங்க. அதே மாதிரி 7க்கு இந்த 84 கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 12 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். சரிதானா? ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்து 1200. சில இடத்துல நம்ம ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ண முடியும். அது என்னங்கிறத வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? Next question. If we have 4% of x equal to 24, then x is equal to, அதாவது x இன் 4% என்பது 24 எனில் x என்பது எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதோட வேல்யூஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா டேரெக்டாகவே இந்த டேர்மை எழுதிக்கலாம். டேரெக்டாகவே இந்த டேர்மை எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு வச்சுட்டு 4/100 இதை இந்த டேர்மை பர்சன்டேஜை கேன்சல் பண்ணோம்னா 1/100 கிடைக்கும். ஸோ இங்கே 100 கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 4ஆல் அடி கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 4ஆல் அடி கொடுத்தோம் அப்படின்னா 6ன்னு கிடைச்சிருக்கும். இந்த 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 600 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாமல் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அடி கொடுத்த மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா 6 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ 600 ஆன்சர் வந்து இங்கே நமக்கு வந்து 600 அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? ஓகே. 5th question. Kiran spent a 45% of his income. If he saves 66,000, then his income is, அதாவது அவர் 66,000 வந்து சேமிச்சிட்டாரு. தனது வருமானத்துல 45% வந்து செலவழிக்காரு. ஸோ அப்போ இந்த 66,000 அப்படிங்கிறது 55% இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிதானா? ஸோ 45 செலவு பண்ணிட்டாரு. சேமிப்பு வந்து 66%ங்கிறது இங்க ரிமைனிங் வந்து 100ல இருந்து 45 கழிச்சு அப்படின்னா இங்க 55 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணி அந்த வேல்யூஸை வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். இது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்காக கொடுக்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டினியூவாக நம்ம வீடியோஸ் பாருங்கள். நியூ அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பர்சன்டேஜில் ரொம்ப பேசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சில மெமரி பாயிண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வீடியோவில் போவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.